ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் பாகம் 1 மே 1944 இருந்து அக்டோபர் 1944 வரைக்கும் பாபுஜியால் லாலாஜியிடமிருந்தும் ஒளி உலக ஆன்மாக்களிடமிருந்தும் பெறப்பட்ட இந்த செய்திகளுடைய தொகுப்பை நம்ம படிச்சிட்டு இருக்கோம். அவசியம் எனில் ஒரு தாய் அறுவை சிகிச்சை கத்தியை கூட தன் குழந்தையின் மீது பயன்படுத்த வேண்டி இருக்கலாம். இந்த அனைத்தையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது இல்லை. உங்கள் எரிச்சலடையும் தன்மையை நான் குறைக்கவில்லை. ஏனெனில் அது முற்றிலுமாக நீக்கப்பட்டால் உங்கள் பௌதிக உடல் அழிவதற்கான சாத்தியம் உள்ளது. மேலும் தற்போதைய நிலையை விட அது குறைக்கப்பட்டால் நீங்கள் திறனற்றவராக ஆகிவிடுவீர்கள். நான் உங்களிடமிருந்து சில வேலைகளை பெற அது இருப்பது அவசியமாகிறது. அது உபயோகம் மற்றும் நோக்கமின்றி தக்க வைக்கப்படவில்லை. நான் உங்களுக்கு முற்றிலும் தனிப்பட்டதொரு பயிற்சியை அளித்துள்ளேன். பக்கம் 187ல பேசிட்டு இருக்கோம். அது ஒரு குரு அப்படிங்கிறவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன மாதிரியான செயல்பாடுகளையும் செய்ய வேண்டி வரும் அப்படிங்கறத தான் பாபுஜிக்கு சொல்றாரு. ஒரு தாய் ஒரு நேரத்துல தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக, அதனுடைய ஆரோக்கியத்துக்காக ஒரு கத்தியை கொண்டு அதனுடைய காயத்தை கட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையோ, ஒரு சின்னதா ஏதோ ஒரு வலியை கொடுக்க வேண்டிய அவசியமோ ஏற்படும் பொழுது அதை செய்யற மாதிரி நீங்களும் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியவராக மாற வேண்டி வரலாம். பாபுஜிக்கு கொஞ்சம் அதிகமாக எரிச்சல் உணர்வு ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த லாலாஜிட்ட சொல்றார். இது நம்ம ஆட்டோபயோகிராபி ஆஃப் ராமச்சந்திரா வால்யூம் 1 and 2 நம்ம படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதிகமா பாபுஜி இந்த ரிப்போர்ட் சொல்லுவார். மிக அதிகமாக என்னுடைய மனோபாவம் எரிச்சலின் திறனுடையதாக இருந்தது. எதற்கெடுத்தாலும் காரணமே இல்லாமல் எரிச்சல் உணர்வு மேல்வங்கி இருந்தது அப்படின்லாம் எழுதியிருப்பார். அதை பத்தி லாலாஜிட்ட கேட்கும் பொழுது அவரு சொல்றார், இந்த அளவுக்காவது அந்த உணர்வு இருந்தா மட்டும்தான் உங்கள்ட்ட இருந்து நான் வேலை வாங்கிக்க முடியும். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்க எதுவுமே செய்யாம ஒரு திறனற்ற ஒரு வெஜிடபிள் மாதிரி ஒண்ணுக்கும் பயனற்றவராக இருப்பீங்க. அதனால இந்த உணர்வுகளை எல்லாம் முற்றிலும் நீக்காமல் கொஞ்சோண்டு தக்க வைக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்காகவே ஒரு பிரத்யேகமான தனிப்பட்ட பயிற்சியை நான் இதற்காக அளித்துள்ளேன். உங்களுக்குள் அழித்தல் மற்றும் கருணை, கால ரூபம் மற்றும் தயாள ரூபம் ஆகிய 2 வடிவங்களும் உள்ளன. இதை பத்தி நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரோம். ஒரே இடத்துல 2 ரூபங்களும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு இன்சிடென்ட். ஆனால் 2மே மேலோங்கியதாக இல்லை, அடங்கிய நிலையிலேயே இருக்கின்றன. அவை 2ம் கடவுளின் வடிவங்கள் ஆகும். சாத்தான் இங்கு குறுக்கிட முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி அழிவு அப்படிங்கிறது, நம்ம எங்க ஒரு அழிவு ஏற்பட்டாலும், எங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது சாத்தானுடைய செயல் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா சொல்றது. ஒரு இறப்பு, ஒருத்தருக்கு துயரம் கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம். ஆனா லாலாஜி இங்க ஒரு விஷயம் சொல்றாரு, அழிக்கிற சக்தி ஆக்கிற சக்தி 2மே கடவுளுடையதுதான். இப்போது நான் இவற்றை விளக்குகிறேன். தயாள் சக்தி என்பது உச்சி முதல் பாதம் வரையிலான அன்பு. முழுக்க முழுக்க கருணையினால பொங்கி வழிகிறது தயாள் சக்தி. கால் சக்தி என்பது இதற்கு நேர் எதிரானது. முழுக்க முழுக்க அது அழிக்கிற தன்மை உடையது. ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த குணத்தை பெற்றிருந்தார். இந்த பயிற்சியை வேறு எங்கும் காண முடியாது. வேறு எவரும் இந்த பயிற்சிக்கான வழிமுறையை அறிந்திருக்கவும் இல்லை. ஒருவரிடம் 2ம் இணைந்திருப்பது அரிது. கிருஷ்ண பரமாத்மா இந்த தயாள சக்தி, கால சக்தி 2னுடைய தன்மையும் ஒருங்கே கொண்டவராக அவதரித்திருந்தார். அது இல்லாம மற்றவங்கள்ட்ட யாருடையும் இந்த 2 சக்திகளும் முழுமையாக செயல்படுவது அரிது. இந்த மூத்த மகானிடம் இருந்து எனக்கு கிடைத்த சிறப்பு பரிசு இது. அவருடைய குருநாதர் பத்தி சொல்றார். அவர் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் இது. எவரும் என் கால ரூபத்தை பார்த்ததில்லை, நான் அதை வெளிக்காட்டவில்லை. உண்மையா என்னுடைய அந்த அழிவு சக்தியினுடைய ரூபத்தை
இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. என்னுடைய வாழ்நாள்ல நான் யார்கிட்டையும் அதை வெளிக்காட்டியதும் இல்லை. அது எனக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த புதையல் ஆகும். அந்த புதையலை நான் உங்களுக்கு மாற்றியுள்ளேன். இந்த சிறப்பு பயிற்சியை பெறுவதற்கான தகுதி வேறு எவரிடமும் இல்லை. ஏன்னா அழிவு சக்தியை ஒருத்தட்ட கொடுக்கணும்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப கெப்பாசிட்டி இருக்கணும். சின்ன குழந்தை கையில துப்பாக்கியை கொடுக்க மாட்டோம், இல்லைன்னா ஒரு பிளேடு எடுத்து கொடுக்க மாட்டோம், ஒரு அறிவாள் எடுத்து கொடுக்க மாட்டோம். எதனால அப்படின்னா அதை அது தவறாக பயன்படுத்தும். அதனால மிகப்பெரிய அழிவு ஏற்படும். இல்லை தன்னைத்தானே அது அழித்துக் கொள்ளும். அந்த பக்குவம் இல்லை அப்படின்னா. அதனால கால சக்தியை யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமாக இயற்கை எடுத்து கொடுத்து விடுவது இல்லை. தயால சக்தியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது யாரு வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால மிகப்பெரிய அளவுல உடனடியாக எந்த மாற்றமும் ஏற்பட்டு போகாது, பெரிய ஒரு இழப்பும் ஏற்பட்டு விடாது. கால சக்தியை மாத்தி கொடுக்கணும்னா குருநாதர் பல டெஸ்டுக்கு அப்புறம் தான் அதை மாத்தி கொடுக்கிறாரு. இந்த சிறப்பு பயிற்சியை பெறுவதற்கான தகுதி வேறு எவரிடமும் இல்லை. ஒரு கால சக்தியை கையில வச்சுக்கணும்னா அதுக்குன்னே தனியா ஒரு கண்ட்ரோல் வேணும். ஒரு அணுகுண்டு அணு ஆயுதங்களை வைத்திருக்கிற நாடுகள் அப்படின்னா அதுக்குன்னு சில சுய கட்டுப்பாடு இருக்கணும். உடனே கோவப்பட்டான் அணுகுண்டு எடுத்துட்டு போய் போட்டான் ஃபர்ஸ்ட் எடுத்தானே அப்படின்னு பேசக்கூடாது இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இருந்தா மட்டும்தான் மிகச்சிறந்த ஒரு அழிவு சக்தி எல்லாம் நம்மளால கையாள முடியும். இதை கற்பிக்கக்கூடிய வேறு எவரும் இல்லை. இந்த காலசக்தி தயால சக்தி இது ரெண்டையும் பத்தி கற்பிக்கக்கூடியவர்களும் யாரும் இல்லை, பெறுவதற்கு தகுதியானவர்களும் வேறு யாரும் இல்லை. இது ரெண்டுமே நம்ம ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்கு சொல்றார். இந்த நுட்பத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவரும் எவரும் இல்லை. இரண்டு சக்திகளும் முற்றிலும் முரண்பாடானவை. ஆகவே பயிற்சி கடினமானது. தற்போது இந்த பயிற்சியை கற்பிக்கும் வழிமுறையை நான் வெளிப்படுத்த மாட்டேன். ஆக இதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்குள்ளார ரெண்டையும் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இது ரெண்டையும் எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற பயிற்சியை நான் இப்போதைக்கு வெளிப்படுத்தவில்லை அப்படின்றார். நான் உங்களுக்கு கற்பிப்பதை கற்றுக்கொள்ள எவரும் இல்லாததால் இந்த வழிமுறையை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் எந்த பயனும் இல்லை. அடுத்த ஒரு கான்செப்ட் சொல்றார். இதை கத்துக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு, அதனால கத்துக் கொடுக்குறேன். ஆனா என்னுடைய அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தின்படி உங்களுக்கு பிறகு வர்றவங்க யாருக்கும் இதை கத்துக் கொடுக்கறதுக்கு உங்களால முடியாது. ஏன்னா அதுக்கு தகுதியுடைய ஒருத்தர் உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு. எனக்கு நீங்க கிடைச்சது ஒரு பொக்கிஷம். அதனால உங்களுக்கு என்னால கத்துக் கொடுக்க முடியுது, உங்களுக்கு இந்த பயிற்சியை என்னால் வழங்க முடிந்தது. ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுத்து அதை கற்றுக்கொள்ள எவரும் இருக்க போவதில்லை. அதனால இந்த வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் எந்த பயனும் இல்லை. மற்றவர்கள் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? நீங்களும் இதை இடமாற்றம் செய்ய வேண்டும். இந்த பயிற்சிக்கு நம் இருவரது ஒவ்வொரு நாடியும் நரம்பும் முழுமையாக ஒன்றிணையும் தன்மையை கொண்டிருப்பது அவசியம். இதைத்தானே முன்னாடி படிச்சோம். லாலாஜியோடைய இதயத்தை பார்த்தா அங்க ராமச்சந்திரா இருக்கிறாரு. ராமச்சந்திராவினுடைய ஒவ்வொரு நரம்பையும் ஒரு அறுவை சிகிச்சை செய்யற டாக்டரா இருந்து அவரால் மறைபொருளையும் பார்க்கக்கூடிய கண்கள் இருந்தால் அந்த ஒவ்வொரு அணுவிலிருந்தும் என்னுடைய சக்தி வெளிப்பட்டு கொண்டிருக்கும்னு லாலாஜி சொன்னதை நமக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு மெத்தியன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த காலசக்தி தயால சக்தியை மாத்தி கொடுக்கிற பயிற்சியானது சாத்தியமாகும். இதனால் நம்மை ஈருடல் ஓர் உயிர் என்று கூறுவது தவறாகாது. இதை வேறு எங்குமே காண இயலாது. மாஸ்டருக்கு எவர் மீதும் நேர்மறையான அல்லது எதிர்மறையான பற்றுதல் கிடையாது. மாஸ்டரை தனதாக்கிக் கொள்வது ஒரு சீடரின் திறனாகும். அடுத்த ரகசியத்தையும் சொல்றார். ஒரு குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு அபியாசி மேல ஒரு பாசிட்டிவான ஐடியாவும் இன்னொரு அபியாசி மேல ஒரு நெகட்டிவான ஐடியாவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய ரேஞ்சில எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா நீங்க எப்படி சொல்றீங்க, பாபுஜியை ஓவரா புகழ்றீங்க, அதே நேரத்துல பாபு மதன் மோகன்லால அவர் கொஞ்சம் கம்மின்னு சொல்லி திட்டுறீங்க. எக்ஸே கேடி ஏடி அவங்களெல்லாம் ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்றீங்க. ஆனா இங்க வேற மாதிரி சொல்றீங்களே, எவர் மீதும் நேர்மறையான அல்லது எதிர்மறையான பற்றுதல் கிடையாது சொல்றீங்களே. அது அவங்களை பற்றிய அவங்களுடைய செயல்பாடை பற்றிய அவருடைய விமர்சனமாக இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் தான் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல
அவங்க வந்து எந்த விதமான பாரபட்சமும் பார்ப்பதில்லை. வேண்டியவர் வேண்டாதவர் பார்ப்பதில்லை. இவர் வேண்டியவர் தப்பு பண்ணா கூட பரவாயில்ல அப்படின்னும், இவர் வேண்டாதவர் அவர் சரியா செஞ்சா கூட அதை மட்டம் தட்டுறதுன்னும், அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியம் மாஸ்டர்ஸ்ட கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான். யார் ஒருத்தரை பற்றியும் நேர்மறையான அல்லது எதிர்மறையான பற்றுதல் அப்படிங்கிறது பற்றுதலே கிடையாது முதல்ல. அப்புறம் ஏது நேர்மறையான எதிர்மறையான இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும் பொழுது ஒரு சீடர் எனக்கு ரொம்ப அவசியமானவர்னு அவருக்கு மட்டும் செய்யக்கூடிய வாய்ப்பு தனக்கு கிடையாது. இதுதான் வந்து பாபு மதன் மோகன்லால்கிட்ட அடிக்கடி லாலாஜி சொல்லுவார். எனக்கு நீங்க வேற, பாபுஜி வேற கிடையாது. ஆனா அவருக்கு அந்த திறன் இருக்கு. அவருடைய கம்பல்ஷன், அவருடைய தகுதியினால அவர் என்னை ஈர்த்து அதை வாங்கி கொள்கிறார். நீங்கள் வந்து அந்த கேரக்டரை டெவலப் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு. மாஸ்டரை தனதாக்கிக் கொள்வது ஒரு சீடரின் திறன். நம்ம என்ன நினைக்கிறோம், மாஸ்டர் வந்து ஒருத்தர்கிட்ட ரொம்ப அன்பாகவும் ஒருத்தருக்கு எல்லாம் செய்யறவராகவும் இருக்கிறாரு, நம்மள கவனிக்கவே மாட்டேங்கிறாரு, என் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா மாஸ்டருக்கு தனிப்பட்ட எந்த ஒரு பற்றுதலும் கிடையாது. அவரை தனதாக்கிக் கொள்வது, தன்னை நோக்கி திரும்ப வைப்பது, தன்னிடம் பேச வைப்பது, தன்னை நோக்கி வர வைப்பதெல்லாம் ஒரு சீடனுடைய திறன். திறன்னா வந்து பெரிய திறன் கிடையாது, அன்பு. சீடனுடைய இதயம், தன்னைத்தானே மாஸ்டர்கிட்ட ஒப்படைக்கிற அந்த தன்மை, அவருக்காக இயங்குற அந்த ஒரு இயக்கம், இதெல்லாம் வந்துதான் மாஸ்டர் வந்து அவர்களுக்கு திருப்பதே ஒழிய அவரா வந்து இவர் நல்லா இருக்காரு, இவர் ரொம்ப அழகா இருக்காரு, இவர் ரொம்ப நல்ல இவர் புத்திசாலி, இவரை நான் ரெடி பண்றேன் அப்படின்னு எந்த மாஸ்டரும் வருவது இல்லை. இது கடவுளின் பண்பும் ஆகும். கடவுளின் கருணை எங்கும் ஒரே மாதிரியாகத்தான் பொழிகிறது. சூரியனை போல, மழையை போல, அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான். ஆனால் அதை பெறுபவர்கள் என்ன கண்டிஷன்ல இருக்காங்களோ அதை பொறுத்து அதை பயன்படுத்திக்கிறாங்க. பாபு மதன் மோகன்லால். லாலாஜி மகராஜ் மற்ற அனைவரையும் விட தன்னை அதிகமாக நேசித்ததாக எல்லோரும் நினைத்தனர். இதுதான் எல்லாத்தையும் இருந்த ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னா, எல்லா சீடர்களும், லாலாஜியோட எல்லா சீடர்கள்ட்டையும் அந்த ஒரு எண்ணம் இருந்துச்சுங்கிறத பாபு மதன் மோகன்லால் வெளிப்படுத்துறாரு. இங்க இருக்கிறதுலே என்னதான் லாலாஜிக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் என் மேலதான் ரொம்ப அன்போட இருந்தாரு, என்னதான் அவர் அடிக்கடி எதுக்காக இருந்தாலும் கூப்பிடுவாரு, என்கிட்ட தான் பேசுவாரு அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு சீடருக்கும் இருந்தது. ஏன்னா எல்லார்ட்டையுமே லாலாஜி மகராஜ் அந்த மாதிரி அன்போட இருந்திருக்காரு. ஆனா அவங்க எப்படி நினைச்சுக்கிட்டாங்கன்னா, என்கிட்ட மட்டும்தான் அன்போட இருந்தாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்க இருந்தாங்க. அது மதிப்புக்குரிய லாலாஜி. நான் யாரையும் ஏமாற்றவில்லை, ஆனால் மக்கள் என்னை பற்றிய விஷயத்தில் தவறாக வழி நடத்தப்பட்டனர். என் புறத்தோற்றம் இவ்வாறு இருந்திருக்காவிடில் எவரும் என்னை மதித்திருக்க மாட்டார்கள். என் நிலையும் உங்களை போன்றதுதான். ராம்சந்திர அனுபவம் மட்டுமே வேறுபட்டது. இரண்டாவதாக, அனைவரும் என்னுடன் நேரடியாக இணைக்கப்பட்டிருந்தார்கள். நான் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி லாலாஜியுடைய உடல் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வலுவான, ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு அழகான ஒரு வசீகரமான அமைப்பு தான். பாபுஜி மாதிரி ரொம்ப வீக்கா ஒரு இருந்தது. புறத்தோற்றம் மட்டும் அந்த மாதிரி இல்லாம இருந்துச்சுன்னா என்னை யாரும் திருப்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, மதிச்சிருக்க மாட்டாங்க. என் நிலையும் உங்களை போன்றதுதான் சொல்றாரு பாபுஜி. நீங்க எப்படி இப்போ வந்து எல்லா உலகத்தின் செல்வத்தையே உங்களுக்குள்ளார அடக்கி இருந்தாலும் யாரும் உங்களை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, நீங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறீங்களோ அதே நிலைமைதான் என்னுடைய தோன்று. ஆனா கொஞ்சோண்டு என்ன வேறுபட்டதுன்னா, அனைவரும் என்னுடன் நேரடியாக இணைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லா சீடர்களும் என்னோட டைரக்ட் கனெக்ஷன்ல இருந்தாங்க. முறையாக பயிற்சி பெறுவதற்காக யாரும் என்னை பணித்திருக்க முடியாது என்பதை திரும்பவும் கூறுகிறேன். யாரும் வந்து என்கிட்ட கட்டாயப்படுத்தி என்கிட்ட இருந்து பயிற்சி பெற்றிருக்க முடியாது. பிரம்ம வித்யாவை கற்பிக்கவும் பரப்பவும் தீவிர ஆர்வம் என்னிடம் இல்லாதிருந்தால் இந்த அளவிற்கு கவலைப்பட்டு குழப்பம் அடைந்திருக்க மாட்டேன். அது போலவே என்கிட்ட இருந்த ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு எனக்குள்ளார ஒரு மிகப்பெரிய தூண்டுதலும் ஆர்வமும் இல்லைன்னா நானும் இவ்வளவு குழப்பத்தோட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களை விட்டுட்டு வந்திருக்க மாட்டேன். ஏனெனில் அப்போது எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. யாரையும் வந்து அடுத்து இவர்கிட்ட கூட்டிட்டு வரணும், அடுத்து வந்து அவரை தயாராக்கணும், புருஷர்களை உருவாக்கணும் அப்படின்னு எனக்கு யாரும் கட்டாயப்படுத்தல. இப்ப நான் வந்து உங்களை கட்டாயப்படுத்துறேன். நல்லா பாருங்க, லாலாஜி வந்து பாபுஜியை கட்டாயப்படுத்துறாரு. அவரோட உள்முக தொடர்பு கொண்டு இவங்க உங்களை தயாராக்கு, இவங்க உங்களை வெயிட் பண்ண வைக்க, இவங்களுக்கு இப்ப அவசரப்படாத, இவங்களை கொண்டு இந்த வேலையை செய்யணும்னு தான் சொல்றாரு.
அந்த கட்டளைகளை நிறைவேற்றுற கட்டாயம் பாபுஜி. ஆனா லாலாஜி அந்த மாதிரி கட்டளைகள் எதையும் பெற்று நிர்பந்தப்படவில்லை அப்படிங்கிறார். நான் பண்ணதெல்லாம் என்னுடைய எண்ணத்தினாலதான். ஒரு ஒரு அமைப்புக்காக சில பேரை ரிசப்டரா உருவாக்கி அவங்க மூலமா டிரான்ஸ்மிஷன் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குற பவரை கொடுக்கறதுக்கும் என்னுடைய எண்ணம் தான் காரணமாக இருந்தது. அந்த மாதிரி தான் நான் ஏடிஐயும் உருவாக்குனேன். ஆனா இப்ப அவருடைய அந்த ஒரு தன்னை முக்கியத்துவப்படுத்தி பெருசு பண்ணிக்கிற ஒரு ஒரு வேலையை திறமையா செஞ்சு அவருடைய பேச்சால வசீகரிக்கப்பட்ட மக்கள் அவரை கடவுள் மாதிரியே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய ஆயுள் காலத்திலேயே அவர் சாத்தான் வடிவத்தை எடுத்து விட்டார். அவர் உண்மையிலேயே தன்னுடைய செயல்பாடுகள்னால ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு பதிலாக சாத்தான் வடிவத்தை எடுத்து விட்டார். அப்படின்னா கீழே இறங்கிட்டாரு. கீழே லோயர் கிரேடுக்கு இறங்கிட்டாரு. மேலே கூறப்பட்ட பயிற்சியை எப்படி அளிப்பது என்ற எண்ணத்திலேயே நீங்கள் மீண்டும் மீண்டும் உழல்கிறீர்கள். உங்களிடமிருந்து மறைப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. லாலாஜி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா பாபுஜி மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, அந்த காலசக்தி தயால சக்தி அது என்ன சொன்னாரு, அந்த பயிற்சியை எப்படி நம்ம யாருக்கும் கொடுக்க முடியும்? ஏன்னா பாபுஜிக்கு அப்பயுமே ஒரு விஷயம் கண்ணுல பட்டுடுச்சு அப்படின்னா அதனுடைய ஆழம் வரைக்கும் போகாம அவரால் தூங்கவும் முடியாது, பொறுமையா இருக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அவர் தீவிரமானவர். சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஏதோ ஒரு பொருளை கொடுத்துட்டீங்கன்னா அதை நம்மளே சொல்லுவோம், இவன்கிட்ட மட்டும் அதை கொடுத்துட்டீங்கன்னா அதை தோண்டி துருவி பார்க்காம ஒன்னு அடுத்த வேலைக்கு இறங்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது மாதிரியான ஒரு குவாலிட்டி பாபுஜிக்கு. அவர்கிட்ட இந்த காலசக்தி தயால சக்தியை பத்தி லாலாஜி பேசிட்டு இந்த பயிற்சியை எப்படி கொடுக்கறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறதில்லன்னு சொன்னதுல இருந்தே அவருக்குள்ளார அந்த எண்ணமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் லாலாஜி பார்த்துட்டு அதுக்கு சொல்றாரு, நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த பயிற்சியை எப்படி அளிப்பது என்கின்ற எண்ணத்திலேயே உழல்கிறீர்கள். உங்களிடம் இருந்து மறைப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை. நான் எதையும் உங்கள்கிட்ட மறைக்க போறது இல்லை. நீங்க ஏன் இப்படி தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நேரம் வரட்டும். அதுக்கான நேரம் வந்தா கட்டாயம் நான் அதை உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். அப்படி நீங்க சரியான நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதை நான் வெளிப்படுத்தினால்தான் உங்களால அதை கிரகித்து கொள்ள முடியும். இதுவும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு ரகசியம், இன்னொரு உண்மை அப்படின்னு தான் சொல்றோம். ரகசியம்னு சொல்றத விட இந்த உண்மைன்னு சொல்லுவோம். என்னன்னு கேட்டா, எதுவாக இருந்தாலும் அதுக்காக ஒரு நேரம் வருமுறை வெயிட் பண்ணி அதை சொல்லும் பொழுதுதான் அதை யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்களால கிரகித்து கொள்ள முடியும். இந்த ஒரு உணர்வு நம்ம அபியாசிகள்ட்டையும் சரி, ரிசப்டர்கிட்டையும் சரி, நம்மகிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் நான் எப்பயுமே நினைப்பேன். என்னன்னு கேட்டா, ஏன் நம்ம கிட்ட ராமானுஜர்கிட்டயே கம்மியா தான் இருந்துச்சு. அதனாலதான் என்ன பண்ணாரு, அவருக்கு மோட்ச மந்திரம் அப்படிங்கிறது கிடைச்ச உடனே போய் மேல ஏறி நின்று, கோயில் மேல ஏறி நின்று எல்லாரும் வாங்க உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், இந்த மந்திரம் தான் உங்களை மோட்சத்துக்கு கொண்டு போகும், சொர்க்கத்துக்கு கொண்டு போகும்னு சொன்னார். கேட்டவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா, மோட்சமாயிட்டாங்களா? ஏன்னா சொல்றது யார் வேணாலும் சொல்லலாம். அதனால அந்த மந்திரம் பலனளிப்பதில்லை. அந்த மந்திரத்தை கிரகித்து கொண்டு செயல்படுத்தக்கூடியவங்களால் மட்டும்தான் அதனிருந்து பயன்பெற முடியும், இல்லையா? ராமானுஜரும் அப்படித்தான், நம்மளும் அப்படித்தான். நம்ம என்ன பண்றோம்னா, நாளே கிளீனிங்னா என்ன, பிரேயர்னா என்ன, டிரான்ஸ்மிஷன்னா என்ன, அப்புறம் தெய்வீக ஒளின்னா என்ன, அதுக்கப்புறம் பிரேயர் எப்படி பண்றது, மாஸ்டர்னா யாரு, மிஷன்னா என்ன, எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார சொல்லி கொடுக்கணும். இப்படித்தான் ஆசைப்படுறோம். எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். 2 நாள் 3 நாள் 3 அரை மணி நேரத்துக்குள்ளார மிஷன்ல இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஒருத்தர் கற்பித்து விட வேண்டும். இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. பட் அதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவ்வளவும் யாருக்கும் புரியாது. உங்களுக்கு வேணா ஒரு திருப்தி, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிற திருப்தி கிடைக்கலாம்னு ஒழிய அது மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப நீங்க ஒருத்தர் புதுசா வர்றாரு, அவர்கிட்ட கண்ண மூடி உட்காருங்க, இதயத்துல கவனத்தை வச்சுக்கோங்க அப்படின்றது ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, போதுமானது. நீங்க கண்ண மூடி உட்காரணும், இதயத்துல கவனம் வச்சுக்கணும். இதயம்னா ஏன் தெரியுமா, இதயத்துல ஏன் தெரியுமா கவனம் வச்சுக்கணும், கவனம் வச்சுக்கணும்னா அவ்வளவுதான். மற்ற பொருள்கள் மற்ற உறுப்புல கவனம் வச்சிடாதீங்க. நெத்தியில கொண்டே கவனம் வச்சிங்கன்னா அதாகும், மூக்குல கவனம் வச்சா இதாகும், இதெல்லாம் தேவையாது. அதெல்லாம் அவரு கேட்டாருன்னா பதில் சொல்லலாம், இல்லைன்னா அந்த விளக்கங்கள்லாம் தேவை கிடையாது. ஒருத்தர் வந்தா என்ன செய்யணும், ரொம்ப எளிமையா சொல்ல வேண்டிய விஷயம். கண்ணை முடிக்குங்க, மெல்லமா உங்க கவனத்தை இதயத்துக்கு கொண்டு போங்க,
இதயத்துல ஒரு ஒளி இருக்கிறதா எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த ஒளிக்கு ஆதாரமா இருக்கிற விஷயம் இதயத்தோட மையத்தில் இருக்கு. உங்களை உள்நோக்கி இருக்குதுன்னு நினைச்சு பாத்தீங்களா? ஒரு 5 நிமிஷம் உட்கார வந்து அப்புறமேட்டுக்கு அவர் கண்ணை திறக்க சொல்லிட்டு, என்னங்க நினைச்சேங்க, ஆனா கொஞ்சம் எண்ணங்கள்லாம் டிஸ்டர்ப் ஆனிச்சு. எண்ணங்கள் வர்றதை பத்தி கவலைப்படாதீங்க. எண்ணங்கள் தானா வந்துட்டு தானா வெளியேறி போகும். அதை பத்தி கவலைப்பட வேணாம். ரொம்ப எண்ணங்கள் முன்னாடியே போயிட்டா மட்டும் திரும்பி உள்ளாருவாங்க. இதயத்துல தெய்வீக ஒளி இருக்குங்கிற எண்ணத்துக்கு வாங்க. இவ்வளவு தானே ஒருத்தருக்கு தியானத்தை பத்தி சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இவ்வளவுதான். இது அவர் செய்யும் பொழுது அது எப்படிங்க தெய்வீக ஒளின்றது என்னங்க அப்படின்னு அவரு கேட்கிறப்ப தெய்வீக ஒளியை பத்தி பேசி, என்னால தெய்வீக ஒளியை பார்க்க முடியலன்னு சொல்றப்ப அது பார்க்கிற விஷயம் இல்லைங்க, உணர்ற விஷயம் இல்லைங்கிறது மெல்லமா சொன்னீங்கன்னா நீங்க சொல்ல அவர் கிரகிச்சுக்குவார் ஒவ்வொரு நாளும். ஆனா நம்ம எல்லாத்தையும் நாளே சொல்லி அவர் கிரகிச்சுக்கிட்டாருன்னு நினைச்சுக்கிறதுனால யாருக்கும் எந்த இதேதான் கிளீனிங்லயும் நடக்குது. நாளே கிளீனிங் சொல்லிவிட்டா என்ன புரியும்? அதெல்லாம் ஒரு தியானம் பண்ணி ஒரு 10 நாளாவது அவர் தியானம் பண்ணி அவருக்கு அந்த வில் பவர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு கிளீனிங்கை பத்தி சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த கிளீனிங் பண்றதுக்கான கெப்பாசிட்டியோட அவர் செஞ்சு பார்க்கும் பொழுது அதோட எஃபெக்ட் தெரியும். முதல்ல சுத்திகரிப்பு செய்யணும்னாலே அதுக்கு ஒரு என்ன வேணும்? அதுக்கு ஒரு தனி எஃபெக்ட் வேணும். சுத்திகரிப்பு செய்யறதுக்கு என்று ஒரு தனியான ஒரு வில் பவர் வேணும். நீங்கள் அதை இடமாற்றம் செய்ய முடியும். அதை பற்றி நீங்கள் சிறிது சிந்தித்தாலும் அதன் மீது தேர்ச்சி பெற்று விடுவீர்கள். எதை பற்றினா இந்த கால சக்தியை பற்றி சொல்றாரு இல்லையா? அதை பற்றிய சிந்தனையிலேயே அவர் இருக்கிறதுனால அதை பத்தி சொல்றாரு. நீங்க கொஞ்சம் சிந்திச்சா கூட அதை பத்தி உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், அதை எப்படி இடமாற்றம் செய்யணும்னு தெரிஞ்சிடும். அது மேல நீங்கள் ஆளுமை பெற்று விடுவீர்கள். ஆனா அதுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கால சக்தியையும் தயால சக்தியையும் ஒருங்கே உங்களுக்குள்ளார கொடுத்துருக்கேன். இதை பயன்படுத்துறதுக்கான பயிற்சி மிகவும் கடினமானது. அதை நீங்க கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மூத்த மகான் ஒரு முறை அதை விளக்கினார். அவர் 2 திறன்களையும் பூரணமாக பெற்றிருந்தார். என் தயக்கம் மற்றும் பெருந்தன்மையினால் நீங்கள் அனைவரும் நிச்சயம் துன்பப்பட்டீர்கள். நான் இந்த அனைத்து ஆற்றல்களையும் நீக்குவதற்கு முயற்சி செய்தேன். என் பௌதிக உடலை நான் நீத்தாலும் நான் எங்கும் சென்று விடவில்லை. நிச்சயமாக நான் என்னுடைய சமாதி நிலை, என்னுடைய மகா சமாதிக்கு அப்புறம் என்னுடைய பௌதிக உடலை விட்டு வெளியில போயிட்டா கூட நான் எங்கேயும் போயிடல. ராமச்சந்திரா அப்படிங்கிற உருவத்தை தான் நான் எடுத்திருக்கிறேன். மக்கள் இதை குறித்து சிறிது சிந்தித்தால் இந்த விஷயத்துல அவங்க என்னை குறை கூறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. என்ன குறை கூறுவதற்குன்னா, எங்களுக்கெல்லாம் இப்படி சொல்லாம போயிட்டீங்களே, எங்களுக்கெல்லாம் நிறைய கத்துக் கொடுக்காம போயிட்டீங்களேன்னு குறை கூறுவதற்கு எதுவுமே கிடையாது. வடிவத்தை மாற்றுவதில் எந்த தீங்கும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், என் வடிவத்தை மட்டும்தான் மாற்றிருக்கேன். அந்த லாலாஜிங்கிற வடிவத்திலிருந்து இப்ப நான் பாபுஜிங்கிற வடிவத்துக்கு வந்திருக்கேன். நான் என் வடிவத்தை மட்டுமே மாற்றி உள்ளேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்பயும் என்கிட்ட இருந்த அதே கண்டிஷன் தான் இங்க இருக்கு, உங்க மூலமா வெளிப்பட்டு இருக்கு. மக்களுக்கு தேவை அவங்களுடைய கவனம் கொஞ்சமாவது உங்கள் பக்கம் திரும்பணும். அதன் மீதுன்னா பாபுஜியோட உருவத்தின் மீது மக்களின் கவனம் அதன் மீது செல்வது மட்டுமே அதற்கு தேவைப்படுகிறது. அப்படி அவங்க பாபுஜி மீது அவங்களுடைய கவனத்தை திருப்பினாங்கன்னா என் கருணையின் பொழிவு சிறிதும் குன்றாமல் அவர் மூலமாக வெளிப்படுவதை அனுபவத்தின் வாயிலாக உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பரிஷத் நிலை பற்றி சொல்றார். உங்களின் பரிஷத் நிலை தொடங்கி உள்ளது. பரிஷத் நிலைங்கிறது இறுதி நிலைக்கு முதல் நிலை. ஒட்டுமொத்த உலகத்தினுடைய கண்ட்ரோலும் கொடுக்கப்படுறது மகா பரிஷத் நிலை. அதுக்கு முந்தைய நிலை பரிஷத் நிலை. இந்த படிநிலைகள்லாம் உங்களுக்கு திரும்பி ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேரம் சத்தியோதயம் புத்தகத்தை எடுங்க. அதுல மெய்மை உணர்தல்ங்கிற டாபிக் எடுங்க. அந்த மெய்மை உணர்தல்ங்கிற டாபிக்ல வரிசையாக சொல்லியிருப்பாங்க. ரிஷினா யாரு, முனினா யாரு, துருவர்னா யாரு, துருவாதிபதினா யாரு, பரிஷத்னா யாரு, மகா பரிஷத்னா யாருன்னு பாபுஜி அழகா விளக்கியிருப்பார். அதை படிச்சோம்னா நமக்கு இந்த பரிஷத் நிலைங்கிறதுடைய விஸ்தீரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். 28 ஜூலை 1944 பாபுஜி எனக்கும் PM-க்கும் இடையே பகல் 12:45 மணி அளவில் உரையாடல் நடந்தது.
அந்த அனைத்தையும் நான் பாபு மதன் மோகன்லாலிடம் கூறியுள்ளேன். நான் என் மருத்துவரான டாக்டர் சாஹேபின் இடத்தில் இருந்து பிஎம்மின் இடத்திற்கு சென்றேன். நான் மருத்துவரின் வீட்டில் இருந்தபோது மூத்த மகானிடம் அவரின் உள்முக விருப்பத்திற்கு ஏற்ப பாபு மதன் மோகன்லாலை மேலும் தாமதப்படுத்தாமல் துருவ நிலைக்கு உயர்த்தலாம் என்று சமர்ப்பித்தேன். இந்த விஷயத்தில் எந்த அவசரமும் தேவையில்லை என்று மூத்த மகான் பதிலளித்தார். இதையும் நான் பாபு மதன் மோகன்லாலிடம் குறிப்பிட்டேன். பாபு மதன் மோகன்லாலிடம் பேசிக் கொண்டிருந்த போது அவரை துருவ நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பது மூத்த மகானின் உள்முக விருப்பம் என்று கூறினேன். வேலை நிறைவேற்றப்பட்டது என்ற எண்ணம் வேரூன்ற வேண்டும் என்பதற்காகவே அவசரமாக முடிக்க வேண்டும் என்று கூறினேன். எனவே இந்த விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது அதை உறுதிப்படுத்துவதற்கான அனுமதியை கோரும் முன்பே அதற்கான சம்மதம் பெறப்பட்டு விட்டது என்பதையும் கூறினேன். இதெல்லாம் லாலாஜி கிட்ட பாபுஜி சொல்லிட்டு இருக்காரு. நான் மதன் மோகன்லாலுக்கு துருவ நிலைக்கு உயர்த்தணுங்கிற விஷயத்த மூத்த மகான்கிட்ட நேரடியா சொன்னேன். சொல்லும் பொழுதே சொன்னேன், அது உங்களுடைய உள்முக விருப்பம் அப்படிங்கிறத சொன்னேன். அவர் அவசரம் வேணாம்னு சொன்னாரு. ஆனாலும் இந்த அவசரங்கிற வார்த்தை எதுக்காகன்னா, முடிச்சிட்டோம், பணி முடிந்துடுச்சு அப்படின்னு ஒரு திடமான நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் சேர்த்தேன். அனுமதி பெறுவதற்கு முன்பே சம்மதம் பெறப்பட்டு விட்டது. அனுமதி கோரும் முன்பே அவர்கிட்ட இது மாதிரி துருவ நிலைக்கு அவரை உயர்த்தட்டுமான்னு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்பே அவரிடம் உள்முக விருப்பம் இருப்பதாக நான் சொன்னேன்ல, அப்பயே அதுக்கான சம்மதம் பெறப்பட்டு விட்டது என்பதையும் நான் கூறினேன்னு சொல்றாரு. அதை சொல்லும் பொழுது லாலாஜிக்கு வியப்பாக இருக்குது. ஏன்னா பாபுஜி அந்த அனுமதியை பெற அந்த நிமிஷத்திலேயே இவர் மதன் மோகன்லால் துருவ நிலைக்கு உயர்த்தப்பட்டு விடுகிறார். மதிப்பிற்குரிய லாலாஜி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவர் இப்பொழுது உண்மையிலேயே துருவ நிலைக்கு உயர்த்தப்பட்டு உள்ளார். நீங்க அங்க போயிட்டு முன்னாடி பேசுனது என்னன்னா, அவர் துருவ நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது உங்க உள்முக விருப்பம் மட்டும்தான் சொன்னீங்க. ஆனா இங்க பார்த்தா அவர் அந்த நிலைமைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கின்றார். அப்ப லாலாஜி ஆச்சரியப்படுறது என்னன்னா, ஒரு விஷயத்த செய்யணும்னு பாபுஜி கேட்கும் பொழுதே அது நடந்துருது அப்படிங்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறார். பிறகு அவர் எதிர்காலத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தினார். ஏன்னா இது ரொம்ப வேகமா நடந்திருக்கு. அதனால துருவாதிபதி நிலைமைக்கு வரக்கூடிய ஒருத்தர் ரொம்பவும் ஒரு கண்ட்ரோல்டு பர்சனாக இருக்க வேண்டும். அந்த நிலை உடனடியாக பாபு மதன் மோகன்லாலை முழுவதுமாக ஆட்கொண்டது. மேலும் அவர் பணி செய்ய வேண்டிய மண்டலத்தின் கன நேர காட்சியையும் காட்டியது. அது எல்லையற்றதாக இருந்தது. மதிப்புக்குரிய லாலாஜி அந்த பணி சம்பந்தமான கடமையையும் அவருக்கு ஒதுக்கினார். ஒருத்தர் அந்த கண்டிஷனுக்கு ரைஸ் பண்ணும் பொழுது எல்லாம் நடக்குது. அதை உடனடியாக அவரை ஆட்கொள்வதை அவரால் உணர முடியுது. எந்த ஏரியால எந்த ரீஜன்ல அவர் ஒர்க் பண்ணணுங்கிற விஷயம்னா வருது. அதன் பிறகு அவர் என்னென்ன செய்யணுங்கிறதையும் லாலாஜி சொல்றார். இது அவரது நல்ல எண்ணங்களுக்கு கிடைத்த பலனாகும். பாபு மதன் மோகன்லால்கிட்ட நிறைய கேரக்டர் வைஸ் சேஞ்ச் வேணும் அப்படின்னா கூட இந்த ஒரு நிலைக்கு அவரை உயர்த்தினது எதுக்காகன்னா அவருடைய நல்ல எண்ணங்கள், அவர் உங்களோட இருக்கின்ற ஒரு நட்பு, இதுக்கெல்லாம் கிடைத்த பரிசுன்னு சொல்றார். பாபுஜி மதிய உணவிற்கு பிறகு சாய்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது லாலாஜி சொல்றார், மூத்த மகான் வந்து கொண்டிருக்கிறார், விழிப்புடன் இருங்கள், சரியான உடை அணிந்து மரியாதையுடன் அமர்ந்திருங்கள். பாருங்களேன், எந்த அளவுக்கு அவங்க சூட்சுமமாவும் இருக்கிறாங்க, அதே நேரத்துல எந்த அளவுக்கு இந்த ஒரு பௌதிக உடல்ல கூட அந்த ஒரு இது வேணும்னு நினைக்கிறார் லாலாஜி சொல்றார்.